துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். 2023 ராகு கேது பயிற்சி பலன்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 12 ராசிகளில் 11வது ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசியினுடைய ராகு கேது பயிற்சி பலன்களை இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த கும்ப ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தரவிருக்குது அப்படிங்கிறதையும் அதற்கான தீர்வுகளையும் வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். இந்த வருடம் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அன்று நடைபெறவிருக்கிறது. இந்த ராகு கேது பயிற்சி இந்த கும்ப ராசியினருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கடந்த 1.5 ஆண்டு காலமாக கடந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தில் ராகுவும் அதே போல் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் பயிற்சியாக இருந்த காரணத்தினால கண்டிப்பாக முயற்சி சார்ந்த விஷயங்களில் அதிகமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு இல்லைன்னா தொழில் தொடங்கி அதில் ஒரு விரயத்தை சந்திச்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை கண்டிப்பாக நீங்கள் கடந்திருப்பீங்க. அதே போல் பாக்கியமாக கருதக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் இழந்திருப்பீங்க அப்படிங்கிறதே நம்ம சொல்லணும். அதே போல் தந்தை வழியிலையும் சகோதர வழியிலையும் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடை கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகி இருக்கும். கடன் சுமை அப்படிங்கிறதும் அதிகமாயிருக்கும். அதே போல் ஜென்ம சனியினுடைய காலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால வேலைப்பளு அதிகமாக இருந்தாலுமே அதற்கான ஊதியம் இல்லை அப்படிங்கிறதும் கடன் சுமை அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையுமே இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராகு கேது பயிற்சியாவது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது பயிற்சி இந்த கும்ப ராசியிலிருந்து அதாவது மேஷ ராசியிலிருந்து மீனத்துக்கு ராகுவும் துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சி அப்படிங்கிறது இந்த கும்ப ராசியினருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்துல ராகு பயிற்சி ஆகுது, 8ஆம் இடத்துல கேது பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சி அப்படிங்கிறது இந்த தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவகத்தில் ராகு பயிற்சியாக இருக்குது. அப்போது இதில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னாலும் சரி, அதே போல் வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் யாருக்குமே வாக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் வட்டாரமாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே கடன் நெருக்கடியில் தான் இருப்பீங்க. வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த கும்பராசினருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் 8ஆம் இடமாகிய அதாவது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த கேது பயிற்சி ஆகுது. அப்போ இந்த தீராத கடன் அல்லது தீராத ஒரு நோய், அதாவது நோய் உடல் உபாதைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது அது சார்ந்த விஷயங்களில் மனவிரக்தி அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் தீராத கடன், ஒரு லாங் டைம் கமிட்மெண்ட்ஸை நம்ம தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்கோம், அதுலேருந்து ஒரு தீர்வே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே மாதிரி வம்பு வழக்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இது அமையும். அப்படிங்கிறதுனால ஏற்கனவே தொழில் ரீதியாக ஏதாவது முயற்சி எடுத்து அதில் கடனாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மறுபடியும் கடன் சுமை ஏறாதபடி பார்த்துக்கணும் அப்படின்னே தான் சொல்லணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் கடன் சுமை அதிகமாகுது அப்படின்னா அதை நம்ம கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையாக அது மாறிடும். அப்படிங்கிறதுனால கடனை மீண்டும் நம்ம வாங்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னே சொல்லலாம். இதே இந்த கும்பராசினராக இருக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வீட்டை விட்டு வெளியேறி வெளி மாநிலத்திலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் மாணவர்களுக்கு இந்த மாதிரி வெளியில் இருக்கும் பொழுது பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இருக்கிற இடத்துலேயே அதாவது குடும்பத்திலே இருந்து படிக்கும் பொழுது அதை படிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது சில சிக்கல்களை சந்திக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்துடும். அப்படிங்கிறதுனால வெளி இடத்துல தங்கி அதாவது ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறது இல்லைன்னா வெளி இடத்துல மாற்றி படிக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் கும்பராசினராக இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியில் கொஞ்சம் மாற்றி இருந்து பார்க்குறது, அதாவது வேற ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதகமான விஷயங்களாக இருக்கும். அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் 8ஆவது இடத்துல கேது பயிற்சி அப்படிங்கிறப்போ தீராத கடனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதுனால சேமிப்பு விஷயங்களை கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸாக நம்ம பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஒரு தொழில் செய்துட்டு இருக்கிற நபராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. புதிய முயற்சிகள் சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையுமே எடுக்க வேணாம் அப்படிங்கிறதே இந்த கும்பராசினருக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த கும்பராசினருக்கு அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும்னே சொல்லலாம். மேலும் அந்த பாவகத்தில் அதாவது ராகு கேது பயிற்சி ஆகக்கூடிய அந்த பாவகத்தில்
ஏதாவது ஒரு கிரகமோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்களோ இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறது ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். ஏன்னா இந்த பாவகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கிரகங்கள் சார்ந்த காரகத்துவ பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அது சார்ந்த விஷயங்களை உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2-8 பயிற்சி ஆகக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலையை கொடுக்கல அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவுகளையுமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க அப்படின்னே தான் சொல்லணும். அதே போல் ஜென்ம சனியினுடைய காலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தான தர்மங்கள் ஆன்மீக வழிபாடை நீங்கள் அதிகமாக எடுக்கிறது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றத பார்க்கும் பொழுது கடன் சுமை அதிகமாகாதபடி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதே போல் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரக காரகத்துவ உடல் உபாதைகளை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறதுங்கிறது நோய் விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுது அல்லது ஒரு நோய் அறிகுறி ஏதாவது ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு டிலே பண்ணாமல் நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விரயத்தை கண்ட்ரோலில் வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதுல இந்த கும்ப ராசியினருக்கு என்ன மாதிரியான வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கும்ப ராசியினுடைய அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடை நவகிரகங்களில் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் சொல்லலாம். இந்த வழிபாடு சனிக்கிழமை நாட்களில் செய்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டிவான பலன்களை கொடுக்கும் சொல்லலாம். அதே போல் பொதுவாக ராகு கேது பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது ராகுவிற்குரிய வழிபாடாக அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நாக வழிபாடு, சர்ப வழிபாடு, புற்று வழிபாடு இதெல்லாம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் கேதுவினுடைய வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விநாயக பெருமானுடைய வழிபாடு எடுத்துக்கிறது, காளி தேவி, துர்கா தேவியினுடைய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி. Fearless.